நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? அப்பா இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. நீதான் வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு என்ன பாத்துக்கிற. இதுக்கு மேல ரெஸ்ட் எடும்மா. உனக்கு வயசாயிடுச்சு. நானும் வேலைக்கு போறேம்மா. சரியா? சொல்லுங்க. என்ன வேலை செய்வ? 12வது படிச்சிருக்க. என்ன வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்வியா? என்ன மாதிரியே இருக்கணும்னு நீயும் நினைக்கிறியா என்ன? ஆமா, வீட்டு வேலை செய்யறேன். அதுல என்ன இருக்குமா? நீயும் அந்த வேலை செஞ்சுதானே என்னையும் காப்பாத்துன. ஆஹா, ஆனா நான் உன்ன அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்ன ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். வெயில்ல கூட அனுப்ப மாட்டேன், நீ கருப்பாயிடுவேன்னு சொல்லி. நல்ல பணக்காரனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்ல கனவு கன்றவா. சின்னதுல இருந்து இதான் கேக்குறேன். எப்படி பணக்காரருக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன். பணக்கார வீட்ல கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுவதும் நீ உட்கார்ந்து சாப்பிடணும். என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். உனக்கு புரியுதா? அவங்க அம்மா கல்பனா சொன்னதை கேட்டு ஈஷா கூட சிரிக்கிறா. அவங்க கணவர் இறந்து போன பிறகு அவங்க பொண்ணு ராணி மாதிரி வளர்க்குறாங்க. அவங்கள ஒரு வேலை கூட செய்ய விடாம வளர்க்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பணக்கார வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு கவலை. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, இங்க பாருமா, எனக்கு சம்பளம் வந்துடுச்சு. நான் போயிட்டு வர மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. சரிம்மா, உனக்கு ஏதாவது வேணுமா? அம்மா, ஒரு 10 லட்ச ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டு வா. என்ன சொல்ற? இப்படி அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்பனா மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஷா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. அம்மா, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளவுஸ் தைச்சு காட்டுறா. அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கல்பனாவோட ஓனர் அவங்களுக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க. அதுக்கு பிளவுஸ் இருக்காது. ஆனா அவங்க பொண்ணு அழகா ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. அடவா, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி அப்புறம் குடி. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வேணா பாக்கணும் அப்படின்னு சொல்லி புடிச்சு ரூமுக்குள்ள தள்ளி விட்டுடுறா. அவங்களும் புடவை கட்டிட்டு வராங்க. பாக்க அவ்வளவு அழகா இருந்தாங்க. பிளவுஸ் கூட ரொம்பவே நல்லா சூட்டா இருந்தது. அடம்மா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, ஹீரோயின் மாதிரி. அம்மாவா? அப்பனா இந்த புடவை உன் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு கட்டுறேன். சரி, என் கல்யாண நேரத்துல கட்டிக்கலாம். நான் இப்ப மார்க்கெட்டுக்கு இது கட்டிட்டு போ. ஏய், யாருன்னா ஏதாவது சொல்லுவாங்கடி. மா, யார் எது சொன்னா உனக்கு என்ன? நீ இதே கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போ. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணு. நீ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு ஒன்னா போலாம் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் நல்ல ட்ரெஸ்ஸ போடுறாங்க. அதுக்கப்புறம் அழகா ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அவங்க ஒரு கடையில காய்கறி வாங்கிட்டு இருந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு கார் வந்து தெரியாம அவங்கள இடிச்சுட்டு அந்த கார் அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமா போய் அவங்க நிறுத்திட்டு அவங்க இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் கல்பனா கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, ஓ சாரி ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலையா? என்னப்பா நீ, உனக்கு புத்தியே இல்ல. அக்கா, உங்களுக்கு ஏதோ ஆகல? ஏதோ இல்லப்பா, பரவாயில்ல, சரியா? ஐயோ, அந்த கடவுள் தெய்வால உங்களுக்கு எதுவும் நடக்கல அம்மா. இது என்னன்னா, என் பையன் இப்பதான் கார் வாங்கினா, இப்பதான் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி நடந்துடுச்சு. அவன் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினான், தெரியுமா? ஆஹா, அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளவு ஆச்சுக்கா ஃபுல் கேஷ்? 50 லட்சம் ஆச்சு. உங்ககிட்ட என்ன கார் இருக்கு? அது எங்க கிட்ட எந்த காரும் இல்ல. எனக்கும் வராது, என் பொண்ணுக்கும் வராது. அதனால கார் வச்சுக்கல நாங்க. சரி, எப்படி இருக்கடா செல்லம்? நமஸ்தே ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். அழகா இருக்கடா செல்லம். அப்புறம் பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருக்கோம். என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி. ஆஹா, ஒரே பொண்ணு போல இருக்கு. சரி, உங்க நம்பர் தரீங்களா? கண்டிப்பா ஆண்டி அப்படின்னு சொல்லி ஈஷா அவளோட நம்பர் கொடுக்கறா. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட போன் இல்ல, அதனால. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா, கேள்விப்பட்டியா? அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கம்மா. அதாண்டா நானும் யோசிக்கிறேன். பாக்க பொண்ணு அழகா இருக்கா, பணக்காரங்க போல. அவங்க நல்லா காசு கொடுப்பாங்கன்னு நினைக்க வரதட்சணைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். என்ன சொல்ற? ஆமாம்மா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அப்ப நான் பேசுறேன். ஆமா, லேட் ஆக்க வேண்டாம். அன்னைக்கே ஏற்கனவே ஈஷாவோட அழகுல மயங்கி போயிட்டு இருப்பான். நல்ல வரதட்சணை வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வேற மனசுல தூண்டிடுச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்க வீட்ல, அம்மா ஏமா அவங்க கிட்ட அவ்வளவு போய் சொன்ன? நீ சும்மா ரெடி. உனக்கு என்ன தெரியும்? பார்த்தா பணக்கார பையன் மாதிரி இருக்கான். பார்த்தல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனாமா அவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட என்ன இருக்கு? அட சும்மா இரு. கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்க என்ன தெரிஞ்சுக்குவ போறாங்க. ஆனா அம்மா, நானும் கேஷவும் 2 பேரும் லவ் பண்றோம். நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன். வாய மூடு. கேஷவ் இல்ல, ஒன்னும் இல்ல. அவன் அங்க விவசாயம் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணி என்னடி சந்தோஷப்பட போற? உனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அந்த பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே அழுவுறா கேஷவ நினைச்சு. ஈஷா கல்பனா கிட்ட கேஷவ பத்தி எப்பெல்லாம் பேசுறாலோ அப்பெல்லாம் அந்த வீட்ல சண்டை தான் நடக்கும்.
அதனால கல்பனா சீக்கிரமாவே யோசிச்சு அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு பிடிக்கலனா கூட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ ஒத்துக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு நாக்கா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்களா? கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நம்ம வரதட்சணைய பத்தி கூட பேசிக்கலாம். இங்க பாருங்க, நான் எதுவும் கேட்க போறதில்ல. நாங்க நல்ல பணக்காரங்க தான். எங்களோட வீட்டுக்கு வர மருமக ஒரு 10 லட்சம் ரூபாயில ஒரு லெஹெங்கா கல்யாணத்துக்கு போடணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். கல்பனா இப்ப ஒடிஞ்சு போறா. என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்தது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிடுறா. அன்னைக்கே தீஷாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் அவன் நினைக்கிறா. ஆனாலும் பணம் இல்லாததால அவங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சோகமா வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அவங்க கூட ரொம்பவே கவலையா இருப்பாங்க, ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் ஏற்கனவே சொன்னலம்மா பொய் சொல்லாதன்னு சொல்லி. நான் என்னடி பண்ண? நான் நினைச்சா அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லி. அவங்க கிட்டதான் ஏற்கனவே பணம் இருக்குல்ல. ஆனாலும் இந்த பணக்காரங்களுக்கு ஆசை அதிகம்தான். அவங்க நிஜமா நல்லவங்களே கிடையாது. அம்மா விடுமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாத. நீ ஒரு வேலை பண்ணு, நீ கேஷவ கூப்பிடு. உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே கேஷவ வீட்டுக்கு வர சொல்றா. கேஷவ் வந்ததும் அவங்க அம்மா அவங்கிட்ட எல்லாமே பேசுறாங்க. இங்க பாருங்க, வரதட்சணை எனக்கு 1 ரூபா கூட தேவையில்ல. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் என் சொந்த குடும்பம் மாதிரி பாத்துக்கிறேன். நான் உங்களையும் கூட பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேஷவ் பேசினதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரு பூசாரி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சடனா அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரங்க வராங்க. அம்மா, யாராவது இறைக்கிங்களா? சாப்பாடு கொடுங்கம்மா. இதோமா, வாங்க உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வர. இருந்த கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறிட்டு அவ தண்ணி குடிச்சிடுறா. அம்மா, ரொம்ப நன்றிம்மா, நீ ரொம்ப நல்லவ. எனக்கு சாப்பாடு கொடுத்து வயிறு நெருப்புன. நன்றி எல்லாம் வேண்டாமா. 1 மாசத்துக்கு அப்புறமா என் பொண்ணு கல்யாணம். அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆஹா, நல்ல விஷயம். கல்யாணமா உன்னோட பொண்ணுக்கு? ஆசீர்வாதம் தான் என்னால பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா. உங்களோட கிணறு தண்ணிய குடிச்ச, அது கொஞ்சம் கசப்பாதான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அது கொஞ்சம் சரி பண்ணிடு. அதனால வீட்டுக்கு வர எல்லா சொந்தக்காரங்களும் நல்ல தண்ணிய குடிச்சிட்டு போவாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவங்க கேஷவ கூப்பிட்டு அந்த கிணற தோண்ட சொல்றாங்க. அவங்க தோண்டிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ இடிக்குது. அப்புறம் ஏதோ சரியா தோண்ட முடியலன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க, பெரிய குடம் நிரப்பி தங்க காசு இருக்கும். அத பார்த்ததும் எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அவங்க சாமிதான், அவங்க பிச்சைக்கார கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தூம் தாமனு பண்றாங்க. 10 லட்சத்துல லெஹெங்கா, அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைக்கு காரு வேற. அம்மா, எனக்கு கார் எதுவும் தேவையில்லை. அட கேஷவ், உனக்கு வேணானாலும் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு 10 லட்சத்துல லெஹெங்கா போட்டிருக்கா. அவ என்ன நடந்து வர போறாளா? இந்த கார்ல உட்காரணும் இல்ல. சரி, அந்த அமிர்தாவோட வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? அமிர்தாவும் அவங்க பையனும் இவங்களோட புது கார், 10 லட்சம் லெஹெங்கா, இவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அஹம் அஹம் ஹுஷ் ஹுஷ் சட் பட்டா டம் டம் சட் பட்டா டம் டம். இந்த மந்திரம் பண்ண துணியை எடுத்துக்கோ. அம்மா, இது பிளாக் கலரா இருக்கு. இதுக்கு நான் மாய மந்திரம் பண்ணிருக்கேன். இது மந்திரம் பண்ண துணி கருப்பா இல்லாம வேற எப்படி இருக்கும், முட்டாள்? அரே அரே அம்மா, மன்னிச்சிடுங்க. ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. கொடுங்க, அதை என் கையில கொடுங்க. இந்த துணில இருந்து எங்க வேலை ஆனா மட்டும் போதும். என்னன்னா, நான் பண்ற மந்திரத்து மேல சந்தேகமா? குடு, அதை எனக்கு திருப்பி கொடுத்துடு. இல்லம்மா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்பவா? ஜெய் ஹோ மகாசக்தி. இத சொல்லிட்டு வினிதா ரவீனா கைய புடிச்சுக்கிட்டு பயங்கரமான அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ பின்னாடி உக்காந்துருந்த மந்திர பாட்டி அவகிட்ட இந்த ஒரு இரும்பு பாத்திரத்துல இருந்து டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பாட்டி கோவத்துல இருந்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த பாத்திரத்தை அடிச்சுட்டே இருக்கும் போது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் மறந்தே போயிட்டேன். நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா அங்க வைக்க மறந்துட்டேன். அப்புறம் வினிதா அவளோட ரெட் கலர் பேக்ல இருந்து ஒரு பணத்தை கட்டை எடுத்து அந்த மந்திர பாட்டி இரும்பு பாத்திரத்துல வச்சுட்டா. அப்புறம் ரவீனா கூட அமைதியா வெளியே வந்துட்டாங்க. இந்த மந்திர பாட்டி யாரு? இந்த ரவீனாக்கு அந்த கருப்பு துணியை எதுக்காக கொடுத்தாங்க? அது நிஜமாவே மந்திர பண்ண துணியா?
இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த 2 பேரு, இந்த வினிதா அப்புறம் ரவீனா யாருன்னு, பின்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு. அம்மா இங்க பாருங்க, அவ என்னோட அழகா தெரிஞ்சிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட நீ கொண்டு வந்த அந்த முல்தானி மட்டில கூட எதுவுமே ஆகல. ஆமாவா? சரி வா, இன்னைக்கு வேற ஏதாச்சும் பண்றவா. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க, வாழைப்பழத்துல இருந்து விடுமா, இதுல இருந்து எதுவுமே ஆக போறது இல்ல. நீ ஏதாச்சும் பண்றதா இருந்தா எனக்கில போய் மீனாக்கு போய் பண்ணு. என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அவளுக்கு என்ன பண்ணணும்? நீ ஏதாச்சும் பண்ணு, அவ அழகா இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்பதானே எல்லார் முடியும் நான் அழகா தெரிய முடியும். மீனாவும் ரவீனாவும் சகோதரிகள் தான். ரவீனா அவங்க அப்பா 1 வருஷத்துக்கு பின்னால இறந்துட்டாங்க. மீனாவை பாத்துக்கிற பொறுப்பை வினிதாக்கு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கூட அவ இருக்கிறது வேண்டாம். அரே அரே, நீ பேசும்போதோ கொஞ்சம் யோசிச்சு பேசு. வெட்டியா ஒரு வேலைக்காரி கிடைக்கிறா, அது உனக்கு புரியுதா? உங்க அப்பா முதல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா இதெல்லாம் பண்ணிட்டே போயிட்டாங்க. அவங்களோட பாதி ப்ராப்பர்ட்டி அவ பேர்ல தான் இருக்கு. அந்த பாதி ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்கும் அவளை நம்ம கூட வச்சுக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. அப்பத்திலிருந்தே மீனா சின்னம்மா கூடிய ரவீனா கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா மீனா அந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே இருந்தா. முழு நாள் வேலை செஞ்சிட்டே இருப்பா. இவ்வளெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. வேற எதை பத்தியும் அவளுக்கு கவலை கூட இல்ல. ஆனா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மீனாவை யாராச்சும் ஒரு தடவை பார்த்துட்டா அவளோட அழக பத்தி யாரும் பேசாமலே இருக்க மாட்டாங்க. ஆனா இதுதான் ரவீனாக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு. அம்மா கேட்டுக்க, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி அந்த மீனா மூஞ்சி கெட்டு போயிருக்கணும். வேணும்னா சூடான எண்ணெய் அவன் மூஞ்சி மேல போட்டுரு, இல்லனா டெரஸ்லனா அவளுக்கு கீழே தள்ளி விட்டுரு. இல்லம்மா, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. மறந்துட்டியா அப்போ லாயர் என்ன சொன்னாருன்னு? நம்ம வீட்ல இருக்கும் போது மீனாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ பேர்ல இருக்கிற எந்த ஆஸ்தியும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனாமா இதெல்லாம் என்னால இன்னும் தாங்க முடியாது. நான் என்னென்னவோ பண்ணி பாத்துட்டேம்மா. இவ இருக்கும்போது யாரும் என்ன பார்க்கவே மாட்டேன்றாங்க. மா, என் பர்த்டே பார்ட்டில எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோனித் கூட வந்துட்டு இருக்கான். அவ இவளை பார்த்தான்னு வச்சுக்கோ. இல்ல மா, என் பர்த்டேனால அவளை எங்கேயாச்சும் அமுச்சிடுங்க, இல்ல ஏதாச்சும் ரூம்ல அவளை வச்சு லாக் பண்ணிடுங்க. அப்படியா? அப்ப பார்ட்டி வேலைலாம் யாரு பண்ணுவா? நீ எந்த கவலையும் படாத, நான் அதுக்கு வேற வழி யோசிச்சிருக்கேன். நீ என் கூட வா. அப்புறம் வினிதா ரவீனாவை கூட்டிட்டு மந்திர பாட்டிக்கிட்ட கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப நல்ல மந்திரம் பண்ணுவாங்க. உங்களோட இன்னொரு பொண்ணான மீனாக்கு நான் மந்திரம் பண்ணி கொடுக்கணுமா? என் மந்திரத்தால் அவன் மூஞ்சை கெடுத்து விட்டுறணுமா? செஞ்சு கொடுத்துட்றேன். ஆனா அதுக்கு பணம் நிறைய ஆகும். நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க பாட்டி. நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க, ஆனா அந்த மீனா மூஞ்சி கெட்டு போகணும். ஆனா எங்க ரவீனா எவ்வளவு அழகா இருக்கணும்னா எல்லாரும் இவ்வளே பார்க்கணும். என் பொண்ணு எல்லாரை விட அழகா தெரியணும். சரி, நான் சொல்றத சரியா கேட்டுக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு துணியை கொடுக்கறேன். அது நான் மந்திரம் போட்ட துணியா இருக்கும். அதுல பாதி பாகம் உங்க சின்ன பொண்ணுக்காக இருக்கும், இன்னொரு பாதி துணி ரவீனாக்காக இருக்கும். ஆனா அந்த துணினாலேருந்து மீனா மூச்சி எப்படி கெட்டு போகும்? அந்த துணியிலேருந்து நீங்க ஏதாச்சும் பண்ணி நீங்க 2 பேரும் அதை போட்டுக்கணும். அவ்வளவுதான். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ரவீனாவும் வினிதாவும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மந்திரப்பாட்டி பண்ணி கொடுத்த துணியை அவங்க ஓபன் பண்ணி பார்த்தப்போ அது சென்டர்ல கட்டா இருந்தது. ஒரு பாகத்துல மீனா பேரும் இன்னொரு பாகத்துல ரவீனா பேரும் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், என்ன பண்ணிட்டீங்கம்மா? 2 துணியும் கருப்பு தான், அது மேலே 2 பேருக்கு ஒரே மாதிரி துணி தச்சு வச்சிருக்க. இப்ப எப்படி தெரியும் நான் எது போட்டுக்கணும் அவ எது போட்டுக்கணும்னு? அரே தெரியும், விடு. இங்க பார், உன் கவுன்ல கோல்டு கலர் பட்டன்ஸ் போட்டிருக்கேன், அந்த முட்டாளுக்கு சில்வர் கலர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம உள்ள கூட ஒரே கலர்ல தான் துணி போட்டிருக்கேன். அது மேல கூட உங்க பேருங்க இருக்கு. சரி சீக்கிரவா, அவளுக்கு போய் கவுன் குத்துட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த மேஜிக்கல் கவுன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆகுதுன்னு பாக்கலாம். அம்மாவும் ரவீனாவும் மீனாக்கு கவுன் கொடுக்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ மீனா, இந்தா அம்மா உனக்காக கவுன் தைச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டில நீ இதையே போட்டுக்கோ. இல்லக்கா, இது ரொம்ப காஸ்ட்லியா தோணுது. இத நீங்களே போட்டுக்கங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே, இன்னைக்கு என்ன நான் ஏதோ ஒன்னு போட்டுக்கிறேன். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா என்ன? நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு, சரியா? உனக்கு இந்த மாதிரி அழகான துணியை போடுறதுக்கு அதிருஷ்டமே இல்ல. அது என்னன்னா நாங்க ரொம்ப நல்லவங்க பாரு. எல்லார் முன்னாடியும் நீ இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணியை போட்டுருந்ததுன்னா எல்லாருமே எங்களை தப்பா நினைச்சுப்பாங்க. வா சீக்கிரமா இந்த துணியை போட்டுன்னு பார்ட்டிக்கு வா. மீனாக்கு அந்த துணியை போட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கல. ஏன்னா மீனாக்கு தெரியும் அந்த வினிதா வந்து இந்த துணியை சந்தோஷமா தைக்கலன்னு. ஆனாலும் அவ அந்த துணியை போட்டுப்பா. இன்னொரு இடத்துல ரவீனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆஹா, இந்த கோல்டு பட்டன் போட்டு என்னோட கவுன், இது போட்ட நான் ரொம்ப அழகா ஆயிடுவேன்.
அப்புறம் ரோனித் என்னோடவன ஆயிடுவான். அப்புறம் மீனாக்கு எல்லாரும் முன்னாடி அவமானம் ஆயிடும். இதுக்காகத்தான ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க. இவ்வளெல்லாம் யோசிச்சுட்டு அவ கவுன் எடுத்துட்டு பார்ட்டிக்காக ரெடியாக போறா. அப்புறம் பார்ட்டில, அரே கண்ணா ரோனித், நீ வந்துட்டியா? ரவீனா அப்பத்துல இருந்து உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. சரி, ரவீனா எங்க இருக்கா? அதா, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. நிஜமா ரொம்ப அழகா இருக்கா. என் குழந்தை எப்பயுமே ரொம்ப அழகுதானே. அதுக்கு மேல அவ போட்டிருக்கிற கவுனு ஆஹா ரொம்ப அழகா இருக்கா. நீ அவளை பார்த்தா அவளை பார்த்துட்டே இருப்ப. வினிதா எவ்வளவே பேசிட்டே இருந்தாலும் ரோனித்தோட மனசு அங்க இல்லவே இல்ல. அவன் மனசு வேற இடத்துல ஏங்கிட்டே இருந்துச்சு. அவனை மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கவனிச்ச வினிதா அவங்களும் திரும்பி பார்த்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆயிடுச்சு? அவ முன்னாடி விட இன்னும் அழகா தெரியறாளே, இது எப்படி ஆயிடுச்சு? ஆண்டி, யார் இது? இந்த மாதிரி அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, இது என்ன அழகா இருக்கு. இன்னும் நீ ரவீனாவை பாக்கலல, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்க. இவ வந்து எங்க வீட்டு வேலைக்காரி, வேற யாரும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் ரவீனாவை கூட்டிட்டு வரேன். வினிதா ரவீனாவை கூட்டிட்டு நடத்துக்கு ரூமுக்கு போனா ரூம்ல எல்லா சாமானும் கீழே விழுந்துருந்துச்சு. ரவீனா, என்ன கண்ணா ஆச்சு? எதுக்கு நீ அழுந்துட்டு இருக்க? ரவீனாவை தலையெடுத்து மூஞ்ச காட்டுறா. வினிதாக்கு அப்படியே பயங்கரமா பயம் ஆயிடுது. ரவீனா மூஞ்சி ஃபுல்லாவே முடி வந்துட்டு இருந்துச்சு. அவளோட கை கால் எல்லாமே சுட்டு போன மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. இங்க பார்த்த எல்லாமே உள்டா ஆயிட்டு இருந்துச்சு. இது எப்படி ஆச்சுமா? எப்படி ஆச்சுன்னா, உன்னோட டைலர் தப்பான துணியில தப்பான பட்டன் போட்டு கொடுத்துட்டான். இங்க பாரு, இந்த துணியில மீனா பேர் இருக்கு. இது நீ எனக்கு கொடுத்துட்டமா? யாரோ சரியாவே சொல்லிருக்காங்க. கெட்டது பண்ணா அனுபவிக்கதான் போறாங்க. ரவீனா என்ன பண்ணாலும் அதுக்கான பாடம் அவ கத்துக்கினா. அவளோட பர்த்டே பார்ட்டில யாருக்குமே அவ மூஞ்ச காட்ட முடியாமலே போயிட்டா. Thanks for watching.